Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கம்ப்ளைண்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எம்எஸ் தோனி தி அன்டில் த ஸ்டோரி அப்படின்றது தாங்க. நம்ம ஆல்ரெடி படத்தில் பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நிறைய ஸ்டோரிஸ் வந்துருச்சு, நிறையா டிவியில் போட்டாங்க, நியூஸில் போட்டாங்க, எல்லாத்துலேயுமே வந்துட்டு போட்டாங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்க போகுதுங்க. அதில் எல்லாமே ஒரு படத்துக்கு ஒரு 2 ஹவருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்துட்டு ஒரு அழுத்திடுங்க. ஏன்னா ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷனல் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டீங்களே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய விஷயம் எஃபோர்ட் எல்லாமே ஒருத்தருக்கு கரெக்டாக போய் சேருது அப்படின்ற ஒரு திருப்தி அப்படின்றது எனக்கு கிடைக்கும். எம்எஸ் தோனி அதாவது பெரிய கிரிக்கெட்டர், கீப்பர், ஸோ பெரிய வந்துட்டு கிரிக்கெட் பிளேயருங்க. அவர் இறங்கி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் விட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேடியமே வந்துட்டு அதரும். இப்போ ஐபிஎல் வேறு வந்துட்டு போயிட்டுருக்கு. ஐபிஎல் இவர் பேரை சொன்னாலே வந்துட்டு அதருது, அப்படியே அந்த அரங்கமே வந்துட்டு அதர்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ சத்தம் அப்படின்றது வருதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் டோனி யார் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு தெரியாது. ஏன் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கே டோனின்னு ஒரு பையன் இருக்கிறான்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்போ எம்எஸ் தோனி அப்படின்னா இங்கே கூகுளுக்கே வந்துட்டு எம்எஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணி பாருங்களேன். எம்எஸ்டி அப்படின்னு போட்டிங்கனாலே, எம்எஸ்ன்னு போட்டாலே வந்துட்டு அவரோட பேர் தான் முதல்ல வரும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் யாருன்னே தெரியாமல் இருந்த ஒரு பர்சன். ஒன்றும் அப்பா கோடீஸ்வரர் கிடையாது, அம்மா பெரிய வந்துட்டு பணம் நகை இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு வச்சுருக்க கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேமிலி மேன். ஸோ அந்த குடும்பத்திலேருந்து வர்றவர் தாங்க தோனி. கூட ஒரு அக்கா இருக்கார், நம்ம எல்லாமே அந்த படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அதை விட்டுருங்க. நம்ம இதிலேருந்து நம்ம ப்ராக்டிக்கலோட லைஃப்பில் நம்ம போய் பார்க்கலாம். அதாவது அக்கா இருக்காங்க, இவர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறாரு, எல்லாமே போயிட்டுருக்கு. சின்ன வயசில் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இவர் வந்துட்டு ஹெலிகாப்டர் ஷாட்டில் தான் இவர் வந்து ஃபேமஸ் ஆகிறார். அதை அவரோட ஃப்ரெண்டுக்கு சமோசா வாங்கி கொடுத்து அந்த ஒரு ஷாட்டை வந்துட்டு கற்றுக்கிறாரு. ஸோ இப்படி தான் இவரோட லைஃப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு கிரிக்கெட் விளையாடணுன்னு ஆசை, எஃபோர்ட் போட்டார், டேரெக்டாக கிரிக்கெட் விளையாண்டார்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. கிரிக்கெட் விளையாடணுன்னு ஆசை, அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. முயற்சி எடுத்துகிட்டு எக்ஸாமையும் ஃபில் பண்ணுறாரு, இங்கே கிரிக்கெட்டையும் விளையாடுறாரு, டோர்னமெண்ட்லேயும் அட்டன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறையா வேலைகள். இது நம்ம இங்கேருந்து சொல்லக்குள்ள ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக கேட்டுட்டு போயிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துலேருந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏன்ச்சு அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம்பா, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றது வேறு. ஆனால் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்ல, அது ஒரு வேலை தானே. சரி, ஓகே. அப்போ இவர் வந்துட்டு கிரிக்கெட் தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாரு, போகிறாரு வராரு, இப்படியே லைஃப் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் ஃபேமிலி சுச்சுவேஷனில் பையன் வேலைக்கு போய் சம்பாரித்து நமக்கு கொடுப்பான், ஃபேமிலி வந்து காப்பாற்றிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் பெருசாக இங்கே எஃபெக்ட் அப்படின்றது வரல. அப்புறம் இவர் என்ன செய்கிறாருன்னா, கிரிக்கெட்டை ஓகே, கிரிக்கெட்டில் நம்ம இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம வந்துட்டு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்றதுக்காக முழுமையாக இறங்குறாரு. முழுமையாக இறங்கியும் பெருசாக வந்துட்டு கிரிக்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்துட்டு கிடைக்கிறதில்ல. இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு டிக்கெட் கலெக்டராக வந்துட்டு வேலை செய்கிறாரு. ஸோ அங்கே போயிட்டு இவர் என்னடா என் லைஃபு இது, கிரிக்கெட்டு இப்படி அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கே, எனக்கு பிடிச்ச லைஃப்பை என்னால் வாழ முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு அந்த ஒரு சோகத்தில் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்குள்ள தான் அங்கே இருக்கிற வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இவர் அதற்கு அடுத்தது கிரிக்கெட் அப்படின்ற, அதாவது லைஃப் நமக்கு ஒரு முடிவு கொடுக்கும். அதாவது இந்த பக்கம் போனால் கெட்டவன், இந்த பக்கம் போனால் நல்லவன்றகம் இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். மறுபடியும் நம்ம தேடி போனால் நிறையா முறை கிடைக்கும். ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு முறை அமையும். அந்த ஒரு டைமில் அவர் என்ன பண்ணுறாருனா, அதை அவருக்கு வந்துட்டு எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி போய் உள்ளே போனோன்னு எடுத்தோன்னே விளையாட விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் பால் பொறுக்க தான் விட்டாங்க. இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு மேட்ச் விட்டாங்க, அவுட் ஆகிட்டார், டக்குன்னு டக் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு யார் மறுபடியும் உள்ளே எடுப்பாங்க கிடையாது. வந்தால் என்னமோ அப்படியே கண்ணை மூடிட்டு சுற்றுறான். என்ன இவெல்லாம் பேட்டிங்கு, இவன் கீப்பிங்காக வந்துட்டு, அதாவது முக்கியமாக என்னென்னா கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக தான் முதல்ல அவர் உள்ளே வச்சதே. ஸோ அந்த பேட்டிங் அப்படின்றதுனா ஸ்கில்ஸ் காட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கீப்பர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவர், அதாவது கீப்பர் இருந்து தான் ஆகணும். ஒரு டீமுக்கு கீப்பர் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ நார்மலாக 10-11-11 கிரிக்கெட்டில் இருந்துட முடியாது. அதனால் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கிரிக்கெட்டில் கீப்பரில் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு செயல்படுறாரு. இந்த ஸ்டெம்பிங் ஸ்கில்ஸு, அந்த வந்துட்டு கால்குலேஷன் ஸ்கில்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வேற லெவல். அதாவது ஒருத்தன் ஒரு முழுசாக அவனோட வந்துட்டு எண்ணங்களை ஒரு விஷயத்துக்குள்ளே துணுத்துறான் அப்படின்னா
அப்போ நிச்சயம் அதில் வந்துட்டு ஒரு அங்க அசைவு கூட அவனுக்கு தெரியும் அப்படின்றதுக்கு வந்துட்டு உதாரணம் எம்எஸ் தோனி தாங்க. ஸோ தலை தான். அதாவது அவர் வந்துட்டு கீப்பரில் பயங்கர இதுவாகிறாரு. அப்புறம் ஒரு மேட்ச் வருது, மேட்ச்சில் 183 ரன்ஸ் வந்துட்டு குமிக்கிறார். யாருப்பா இவன் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டார். அதாவது ஒரு ஷாட் ஒன்று அடிக்கிறாரு, வித்தியாசமான ஷாட் அது. அச்சா ஸ்டேடியத்தை தாண்டி போய் பால் விழுது. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் வந்துட்டு ஒன்று வைக்கிறாரு, வச்சு ஒரு கிண்டுறாரு. இப்போலாம் நல்லா வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி ஒரு ஷாட் அடித்த உடனே அந்த ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே மெய் மறந்து பார்க்குது. இத்தனை நாளாக சச்சின் சொல்லிட்டு இருந்த ஸ்டேடியம், இத்தனை நாளாக இந்தியான்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேடியம், இத்தனை நாளாக ஷேவாக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேடியம், கபில் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேடியம், இன்றைக்கி எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு டோனி அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ பெரிய வந்துட்டு விஷயம். ஸோ இதற்கு தேவை நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான். உழைப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தில் போராடுறதுக்காக உள்ளே இறங்குறீங்க. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், இல்லை நீங்கள் உங்களுடைய வேலையில் சக்ஸஸ் ஆகணும், இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய படிப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸை வந்துட்டு 100% அதில் மட்டுமே வைங்க. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி லவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் வந்துட்டு அதில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு எம்எஸ் தோனியோட லைஃப் அப்படின்றது போகுது. அதுக்கப்புறம் சும்மா இருந்ததுங்களா, மேட்சுக்குள்ளே வந்துட்டார், இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பையும் வாங்கி கொடுத்தாரு. அதை விட ஒரு பெருமை யாருக்கு வேணும்? அப்புறம் என்ன ஆகுது, இப்படியே ஐபிஎல்லாம் வருது. அப்போ ஐபிஎல்லில் திடீர்னு வந்துட்டு இவர் சூதாடிட்டார், இவர் வந்துட்டு மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் ஒரு விஷயம் பரவுது. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்லேருந்து ஏஞ்சி வந்து மறுபடியும் இந்த பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 2 வருஷம் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு பேன் பண்ணி வச்சிடுறாங்க. நீங்கள் விளையாடவே கூடாது, சிஎஸ்கே டீமே கிடையாது, நீங்கள்லாம் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை பேன் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்ரீசாந்தை வந்துட்டு மேட்சை விட்டே தூக்கிட்டாங்க. ஸோ இதில் நிறையா ஜெயிலுக்கு வேறு போயிருக்காருன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அதற்கு அடுத்தது மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளே வருது, மறுபடியும் கப் அடிக்குது. மறுபடியும் இவ்வளவு நடந்தாலும் மறுபடியும் வந்துட்டு இந்த அரங்கமே எம்எஸ் தோனி தான் வந்துட்டு கற்று. ஏன் சொல்லுங்கள், ஒருத்தன் தன்னுடைய வேலையில் முழு விஷயம், அதாவது முழு கவனத்தை செலுத்துகிறானோ அவனால் வந்துட்டு அதில் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஏழையாக இருக்கலாம், எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம், கவலையே படாதீங்க. நீ நினைத்தால் அதை 100% மாற்ற முடியும் அப்படின்றத நீங்கள் உணரணும். ஸோ நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் அந்த மாற்றம் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் வந்துடுங்க. கவலையே படாதீங்க. வாழ்க்கை சேஞ்ச் அப்படின்றது கம்பல்சரி வந்துட்டு ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு நிறையா இது மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து கொண்டு வர போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் நான் வீடியோவில் நிறையா மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வரலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னொரு சேனலில் வேலை போயிட்டுருக்கு, அப்புறம் இதில் வேலை போயிட்டுருக்கு அப்படின்றதுனால தான் என்னால் சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் இப்போ ரெகுலராக வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோ வரும். அதாவது லைஃப்பில் வந்துட்டு முன்னேறவங்க, கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளாகி முன்னேறவங்க. இது எதுக்காக இந்த வீடியோ நம்ம இந்த சீரியஸ் மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவங்க. இப்போ ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாருமே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வேலைக்கு போனால் தானே நம்ம வீட்டு குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இல்லை, நம்ம வந்துட்டு கால் மேலே கால் போட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு தந்தூரி சிக்கன், ஒரு பிரியாணி, இல்லை டெய்லியும் வந்துட்டு ஒரு தங்க மோதிரம், இப்படி டெய்லியும் ஒவ்வொரு கார் வாங்கினாலும் கூட ஆயுள் காலம் வரைக்கும் அதை வச்சு நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் இதை நம்ம சொல்கிறோம். நம்ம எவ்வளோ தான் ஏழையாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய தப்பு கிடையாது. ஆனால் ஏழையாக பிறக்கிறது தவறு கிடையாது, ஏழையாக இருக்கிறது தான் வந்துட்டு தப்பு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்பர். நான் பிடிச்சிருந்தேன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.